இப்போ வந்து நம்ம இந்த மாடலை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த 70 டைமென்ஷன், அப்புறம் வந்து இந்த 60 டைமென்ஷன், அப்புறம் இந்த திக்னஸ், இந்த 3 மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடல் பண்ண போகிறேன். ஸோ மாடல் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பிளேனில் போடணும் அப்படின்றத நான் வந்து இங்கே சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ரைட் பிளேனை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ரைட் பிளேனில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த எல் ஷேப்பை நான் ஃபஸ்ட்டு மாடல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ போயிட்டு 2 ரெக்டாங்கிள் போட போகிறேன். இப்படி ஒரு ரெக்டாங்கிள், அங்கேருந்து திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு ட்ரிம் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 70 லென்த்து, கீழே வந்து 60 லென்த்து. ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இது வந்து 10 mm 10 mm ரெண்டு இடத்துலையுமே. ஸோ இந்த இடமும் 10. ஸோ அப்போ நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மிட் பிளேன் வைக்கிறேன். மிட் பிளேன் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 45 ப்ளஸ் ஒரு 45, 35 ப்ளஸ் 10, டோட்டலாக 90. ஸோ அந்த 90 வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ரிப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரிப் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல 2 எக்ஸ்ட்ரூட் கட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம இந்த ரிப்பை வந்து நம்ம பண்ணிடலாம். ரிப்புக்கு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். Ctrl 8, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லைன் கரெக்டாக இந்த எட்ஜி செலக்ட் ஆகிற இடத்துல பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 10, அப்புறம் இங்கேருந்து 10. ஸோ இங்கே ஒரு 10 கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஃபீச்சர் ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 டபுள் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் போகிற மாதிரி மாற்றிட்டு திக்னஸ் எவ்வளவோ அந்த திக்னஸுக்கு கொடுங்க. இதில் வந்து திக்னஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10. இப்போ இது வந்து ஒரு ரிப்பு இங்கே முடிஞ்சிடுச்சு. இதே ரிப்பை என்ன பண்ணலான்னா மிரர் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா மிரர் இங்கே இருக்கும். இந்த மிரரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பிளேன் வேணும். ஸோ இப்போ ரைட் பிளேன் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணும் போது கரெக்டாக மிட் பிளேன் வச்சுருந்தேன். மிட் பிளேன் வச்சதுனால தான் கரெக்டாக நான் இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணி இந்த ரிப்பை பண்ண முடியுது. அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பிளேன், அதாவது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஃபேஸுக்கும் நடுவில் ஒரு பிளேன் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்கெட்சை வரைய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். Ctrl 8, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கீழே இருந்து 20 mm கரெக்டாக ஸ்ட்ரெயிட் சிமெட்ரியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா சென்டர் பாயிண்ட் இந்த ஆரிஜினில் இருந்து இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல்னு கொடுத்தோன்னா கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த சென்டர்லேயே இருக்கும். இதை எப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சிமெட்ரி வந்து இந்த சென்ட்ரல் லைன்லேயே வந்து வந்துடும். அடுத்தது இது 35, இந்த டைமென்ஷன் வந்து 15. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கட்டு இதில் போயிட்டு அப் டு நெக்ஸ்ட். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூடு அதேமாரி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். திருப்பி ஒரு ரெக்டாங்கிள், அதுவும் சிமெட்ரியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆரிஜினில் இருந்து ஒரு மிட் பாயிண்ட், கரெக்டாக மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இதை திருப்பி வெர்டிக்கல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸில் இந்த எட்ஜில் இருந்து இது வந்து 25, அதுக்கப்புறம் இது வந்து 15 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ஸ்கொயர் வந்து ரெண்டும் வந்து ஈக்குவல். ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரூட் கட்டு அப் டு நெக்ஸ்ட். ஓகேங்களா, ஃபுல்லாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வியூ வந்து இப்படி வரணும் உங்களுக்கு. ஓகே.